ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நவுன் அது வந்து ஆங்கில வாக்கியங்களில் எப்படிலாம் பயன்படுத்தி ஆங்கில வாக்கியத்தில் நவுன் எந்தெந்த இடத்துலாம் வரும், அதை எப்படி பயன்படுத்தி ஆங்கில வாக்கியங்களை நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல நவுன் என்னதுங்க? பெயர் சொல். அது வந்து நவுன் ஆங்கில வாக்கியத்தில் சப்ஜெக்டாக வரும். இது ரூல் 1. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு பாருங்க. சென்னை இஸ் த கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு. சென்னை தமிழ்நாட்டின் தலைநகரம். ஈஸ் என்ற வெர்புக்கு சப்ஜெக்டாக சென்னை என்ற ஒரு நவுன் வந்திருக்குது. சென்னைன்றதுனாங்க ஒரு இடத்தினோட பேருங்க, நவுனுங்க. அது சப்ஜெக்டாக வந்திருக்குன்னு சொல்கிறேன். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்த்துட்டோம். அடுத்து ரூல் 2. நவுன் டைரக்ட் ஆப்ஜெக்டாக வரும். நவுன் டைரக்ட் ஆப்ஜெக்ட் என்னதுங்க? வெர்பை பார்த்து எதை அல்லது யாருன்னு கேள்வி கேட்டிங்கன்னா அதுக்கு வர பதில் தான் டைரக்ட் ஆப்ஜெக்ட்டு. அப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். டேக் த மொபைல் ஃபோன். டேக்குன்றது வெர்புங்க. அதை பார்த்து எதை எடு? டேக்குன்னா எடு. எதை எடுக்கணும்? த மொபைல் ஃபோன். அப்போ டேக்குன்ற வெர்பை பார்த்து எதைன்னு கேள்வி கேட்டோம். அதுக்கு வர்றது மொபைல் ஃபோன்ற நவுன் வருதுங்க, டைரக்ட் ஆப்ஜெக்டாக. அப்போது அதுக்கு இப்போ புரிஞ்சுக்கலாம். இப்போ டேக்குன்ற வெர்பை பார்த்து எதை அல்லது யாருன்னு கேட்டோம்னா அதுக்கு வர பதில் டைரக்ட் ஆப்ஜெக்ட்டு. மொபைல் ஃபோன் வந்துருச்சிங்களா? அது தெரிஞ்சுங்க. நவுனும் டைரக்ட் ஆப்ஜெக்டாக வந்திருக்குதுன்னு தெரிஞ்சுங்க. அடுத்து ரூல் 3. நவுன் இன்டைரக்ட் ஆப்ஜெக்டாக வரும். நவுன் இன்டைரக்ட் ஆப்ஜெக்டாக வரும். இப்போது நவுன் இன்டைரக்ட் ஆப்ஜெக்டாக வரும். வெர்பை பார்த்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்டாக கண்டுபிடிக்கணும். என்னென்ன கேள்வி கேட்பீங்க? வெர்பை பார்த்து யாருக்கு யாரிடம் என்ற 2 கேள்வி கேட்டிங்கன்னா அதுக்கு வர பதில் தான் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்டு. ஹெல்ப் சில்ட்ரன். இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்போம். ஹெல்ப் சில்ட்ரன், குழந்தைகளுக்கு உதவுங்கள். ஹெல்ப் உதவுங்கள். யாருக்கு உதவுங்க? குழந்தைகளுக்கு. அப்போது ஹெல்ப்புன்ற வெர்பை பார்த்து யாருக்குன்னு கேள்வி கேட்டால் குழந்தைகள் என்ற நவுன் பதிலாக வருது. அப்போ இங்கே நவுன் என்ன வந்திருக்குதுங்க? இன்டைரக்ட் ஆப்ஜெக்டாக வந்திருக்குதுங்க. ஹெல்ப் சில்ட்ரன். சில்ட்ரன்றது நவுனு இன்டைரக்ட் ஆப்ஜெக்டாக வந்துள்ளதுன்னு தெரிஞ்சுங்க. அடுத்தது ரூல் 4. நவுன் காம்ப்ளிமெண்ட்டாக வரும். நவுன் காம்ப்ளிமெண்ட்டாக வரும் ரூல். இப்போ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு பாருங்க. மை ஃபேவரட் சப்ஜெக்ட் இஸ் இங்கிலீஷ். மை ஃபேவரட் சப்ஜெக்ட் இஸ் இங்கிலீஷ். ஈஸ்ன்றது வெர்புங்க. மை ஃபேவரட்டுக்கு சப்ஜெக்ட் எனக்கு பிடித்தமான பாடம், அதுதாங்க சப்ஜெக்ட்டு. எனக்கு பிடித்தமான பாடம் ஆங்கிலமாக இருக்கிறது. ஈஸ்ன்ற வெர்பை பார்த்து மை ஃபேவரட் சப்ஜெக்டை மை ஃபேவரட் சப்ஜெக்ட்ன்ற சப்ஜெக்டை பார்த்து என்னவாக யாராக, சப்ஜெக்டை பார்த்து என்னவாக யாராகன்னு 2 கேள்வி கேட்டிங்கன்னா அதுக்கு வர பதில் தான் காம்ப்ளிமெண்ட்டு. அப்போ கேளுங்க. மை ஃபேவரட் சப்ஜெக்ட்ன்ற சப்ஜெக்டை பார்த்து என்னவாகன்னு கேளுங்க. மை ஃபேவரட் சப்ஜெக்ட் என்னவாக இருக்கிறது? ஆங்கிலமாக இருக்கிறது. அப்போது மை ஃபேவரட் சப்ஜெக்ட் இஸ் இங்கிலீஷ். இந்த இங்கிலீஷில் தான் இந்த இங்கிலீஷ்ன்றது என்னதுங்க? நவுனு. அந்த நவுனு வந்து இங்கே காம்ப்ளிமெண்ட்டாக வந்திருக்குது. மை ஃபேவரட் சப்ஜெக்ட்ன்றது இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட்டுங்க. இந்த சப்ஜெக்டை பார்த்து என்னவாக யாராகன்னு கேளுங்க. இந்த கேள்வி கேட்டிங்கன்னா வர்ற பதில் தான் காம்ப்ளிமெண்ட்டு. இங்கே கேளுங்க. மை ஃபேவரட் சப்ஜெக்ட் என்னவாக இருக்கிறது? ஆங்கிலமாக இருக்குது. அப்போ ஆங்கிலன்றது இந்த இடத்துல நவுனு. நவுன் என்னவாக வந்திருக்குதுங்க? காம்ப்ளிமெண்ட்டாக வந்திருக்குதுங்க. புரிஞ்சுங்களா? அடுத்தது நவுன் அர்ஜென்ட்டாக வரும். அர்ஜென்ட்டாக வெர்பை பார்த்து ஏன், எங்கே, எப்படி, எப்பொழுது, எதற்காக, இந்த 5 கேள்வி கேட்டிங்கன்னா அதுக்கு வர பதில் அர்ஜென்ட்டு. இங்கே ஐ வாஸ் வெயிட்டிங். நான் காத்து கொண்டிருந்தேன். நான் எதற்காக காத்து கொண்டிருந்தேன்? ஃபார் பர்மிஷன், அனுமதிக்காக. அப்போ வந்து இந்த பர்மிஷன்ன்ற நவுன் வந்து இங்கே வந்து என்ன வந்திருக்குதுங்க? வாஸ் வெயிட்டின்ற வெர்புக்கு அர்ஜென்ட்டாக வந்திருக்குதுங்க. அடுத்தது ரூல் 6. நவுன் புட்டின் ஆப்போசிஷனாக வரும். புட்டின் ஆப்போசிஷனாக ஒரு நவுனுக்கு பக்கத்துலேயே இன்னொரு நவுன் வந்தால் அதுக்கு பேர் புட்டின் ஆப்போசிஷன். அதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கணும் பாருங்க. ரவி மை ஃப்ரெண்ட் இஸ் ஏ டீச்சர். ரவின்றது ஒரு நவுனுங்களா? மை ஃப்ரெண்டுன்றது ஒரு 2 வார்த்தை சேர்ந்து ஒரு நவுனாக நினச்சிக்கங்க. அப்போ அந்த ரவின்ற நவுனுக்கு கூடுதல் விளக்கம் கொடுக்குற வகையில் மை ஃப்ரெண்டுன்ற இன்னொரு நவுன் வந்திருக்குது. அப்போ அந்த மை ஃப்ரெண்டுன்றது வந்து ரவிக்கு புட்டின் ஆப்போசிஷனாக வந்திருக்குது. புட்டின் ஆப்போசிஷனாக இது ஒரு ரூல். அப்போ ரவி மை ஃப்ரெண்ட் இஸ் ஏ டீச்சர். இப்போ என்ன ஆகுதுங்க? ரவி என் நண்பன் ஒரு ஆசிரியர். இப்போ புரிஞ்சில? பிறந்து நவுன் வந்து ஒரு ஆங்கில வாக்கியத்தில் புட்டின் ஆப்போசிஷனாக வரும். அதுக்கு தான் வந்து ரவி மை ஃப்ரெண்ட் இஸ் ஏ டீச்சர். ரவின்றது நவுனு. அதுக்கு பக்கத்தில் மை ஃப்ரெண்டுன்ற இன்னொரு நவுன் வந்து புட்டின் ஆப்போசிஷனாக ஆங்கில வாக்கியத்தில் வந்திருக்குதுன்னு தெரிஞ்சுக்கங்க.
ஒரு 2, 3 டைம் போட்டு போட்டு கேளுங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புரிஞ்சிடும்.